திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. உலகெலாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் சோதியின் நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் மண்ணை பயில் வாய்மை கண்டான் சந்ததி கூர்மை ஞான பானுமாகி குயிலாரும் பொழில் திருவாவடுதுறை வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைகமாதோ. அரைசனே அன்பர்க்கடியனே என்னுடைய அப்பனே ஆவியோடாக்கை புரைகனிய போந்து நன்றுரைக்கு பொய்யிருள் கடந்த மெய்ச்சுடரே திரைபராமன் நம்ம மதத்தன் கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே நற்குஞ்சரக்கன்று நன்னிற்கலை ஞானம் கற்கும் சரக்கன்றுகான். திருச்சிற்றம்பலம். எல்லாமல்ல ஆடல் வல்லான் திருவருளும் குருவருளும் நின்றல் செய்ய அடியேனை சென்னையில் ஆட்படுத்தி ஆசிரியர் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு முதற்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இசைஞானியார் குழுமத்தில் உள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமர்களுக்கு அடியனுடைய மனமொழிமைகளால் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு உமாபதி சிவனார் இயற்றிய இந்த போற்றி புகருடை நூலினை தொடர்ந்து நாம் சிந்தித்து வருகின்ற இந்த நிலையில் நேற்று 7வது கண்ணியை சிந்தித்திருந்தோம். இன்றைய பாடம் 8வது கண்ணி. ஒன்றுக்கொன்று செய்தி தொடர்பு உடையது. எனவே அதோடு சேர்த்து இதை அப்படியே சிந்தித்தால் கொஞ்சம் பொருத்தமாக அந்த பொருள் சொல்வதற்கு ஏதுவாக அமையும். நெல்லுக்கு உமி தவிடு முந்துற்ற நெல்லுக்கு உமி தவிடு நீடு செம்பில் காளிதமும் தொல்லை கடல் தோன்றவரும் எல்லாம் ஒருபுடை ஒப்பாய்த்தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே. அருமையாக இந்த அருவ நிலையிலிருந்து இறைவன் அருளுவதை கண்ணியில் குறிப்பிடுகின்றார். மலத்தை நீக்குவதற்காகவே இறைவன் செய்கின்ற இந்த கருணையே இந்த படைத்தல் முதலிய 5 தொழில்கள் என்று சிந்தித்திருந்தோம். இது இயல்பாகவே ஆன்மாவோடு இருக்கின்ற அந்த நிலை. நெல்லுக்கு உமை தவிடு போல, செம்பில் காளிதம் போல, கடலில் கலந்த உப்பு போல என்று நாம் சிந்தித்தோம். அப்படி தோன்ற வரும் எல்லாம் ஒருபுடை ஒப்பாய் தான் உள்ளவாறு உண்டாய் அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே. இவர் ஓமையாக ஒருபுடை ஒப்பாய் என்று அந்த ஓமையை நம்முடைய உமாபதி சிவனார் சொல்கின்றார். ஒருபுடை ஒப்புடையதாய் தான் உள்ளவாறு உண்டாய், இறைவன் உள்ளபோதே மலமும் உள்பொருளாய் என்று நமக்கு உயிருக்கு உயிராக சிவம் இருக்கின்றது. ஆனால் அதற்கு ஆணவமும் கூடவே உள்ளது. இறைவன் உள்ளபோதே மலமும் உள்பொருளாய் இருக்கின்ற அந்த நிலையில்தான் நாம் இருக்கின்றோம். அருவமாய் எவ்வுயிரும் ஆர்த்தே. இங்கே பெருமான் அருவமாக இருந்தே ஆணவமலம் மூவகை உயிர்களையும் பிடித்தே நமக்கு ஆன்மாக்கள் விஞ்ஞானகலர், பிரளயாகலர், சகலர் என்று மூவகையாக உள்ளதை
நாம் சித்தாந்த வகுப்பிலே அனைவரும் சிந்தித்திருப்போம். விஞ்ஞானகலர் ஒருமலம் உடையவர்கள், பிரளயாகலர் இருமலம் உடையவர்கள், நாம் சகலர்கள் மும்மலம் உடையவர்கள். ஆணவம், கன்மம், மாயை மூன்றும் நம்மிடம் உண்டு. இதையெல்லாம் வைத்து கொண்டு தான் இதிலிருந்து நாம் வெற்றி கொள்ள வேண்டும். அப்படி பெருமான் இதை அருவமாக எல்லா உயிரும் ஆர்த்தே என்று உயிர்களை அருவ நிலையில் அவன் பிடித்து வைத்திருக்கின்ற நிலை, அவனுடைய கருணை. இதற்கு எப்படி அருவமாக இருந்து, இந்த ஆணவ மலமும் அப்படித்தான். புற இருளாவது நமக்கு கண்ணிற்கு தன்னை காட்டும், ஆனால் அந்த இருளில் உள்ள பொருளை காட்டாது. இப்போ சாதாரணமாக நாள்தோறும் இரவு நேரத்தில் வருகின்ற அந்த இருளானது, அந்த பார்ப்பதற்கு இருள் தெரியும், அந்த இருளில் உள்ளிருக்கும் பொருள் தெரியாது. ஆனால் இந்த நம்முடைய உயிருக்கு உயிராக உயிருக்குள் உயிரோடு இருக்கின்ற ஆணவ மலம் தன்னையும் காட்டாது, தான் மறைத்திருக்கின்ற பொருளையும் காட்டாது. அந்த நிலையில் இருக்கின்ற அருவமாக இருந்து வேலை செய்கின்ற இந்த மலம் எப்படி அருவமாக இருப்பதற்கு இப்படி ஆற்றல் வரும் என்ற ஒரு சந்தேகமெல்லாம் வரலாம். நம் காற்று நமக்கு உருவமாக இல்லை, காற்று அருவமாகத்தான் உள்ளது. நாம் அதை நம் தோலின் வழியாக அதை உணர்கின்றோம், மூச்சு இழுத்து விடுவதன் வழியாக அதை உணர்கிறோம். அருவமாக இருக்கிற ஒரு பொருள் இயங்குவதை நாம் அறிகிறோம். இதை இல்லை என்று கூற முடியாது. அது நம்மை இயக்குகிறது. அப்படியே இன்னொரு உதாரணம் சொல்லலாம் என்றால், ஒரு பச்சை மிளகாயை எடுத்துக்கொண்டால் நீங்கள் மென்று சாப்பிட வேண்டாம். ஒரு முறை நன்றாக கடித்து விட்டு நீங்கள் துப்பி விடுங்கள், அது உள்ளேயும் போக வேண்டாம். ஆனால் அந்த காரமானது இங்கே அத்துணை துன்பத்தை கொடுக்கும். இப்போ மிளகாய் இல்லை, ஆனால் காரமாக உள்ளது, தாங்க முடியாத அளவுக்கு வாயில் அந்த காரம். அதுபோல மலமானது அருவமாக நம்மை துன்பத்தை நமக்கு அதிகமானது அதோமுக சக்தி என்று சொல்வார்கள். அப்படி எத்துணை கீழ்நிலைக்கும் அழைத்து செல்லும் இந்த ஆணவ மலம். அப்படிப்பட்ட இந்த ஆணவ மலம் அருவமாக எவ்வுயிரும் ஆர்த்து உள்ளது என்பதை நமக்கு இந்த கண்ணியில் வைத்து உமாபதி சிவனார் இறைவன் உள்ள போதே மலமும் உள்ள நிலையில் எல்லா உயிரிலும் அருவமாக இருந்து இந்த மலம் வேலை செய்வதை நமக்கு இங்கே அருமையாக காட்டியுள்ளார் நம்முடைய உமாபதி சிவனார். எனவே இந்த ஆணவ மயக்கத்தால் தான் இறைவன் செய்கின்ற உதவியை மறந்து நாம் வீணாக அந்த வாழ்க்கையில் பல்வேறு செய்யத்தகாத பணிகளை எல்லாம் ஆன்மாக்கள் செய்து கொண்டு இடர்பட்டு கொண்டு வினையை பெருக்கி நிற்கின்ற நிலையை நாம் பார்க்கிறோம். அப்படி இல்லாமல் அது திருவருளுக்கு ஆட்பட்டு இருந்து நமக்கு பெருமான் எல்லாவற்றையும் கருணையோடு அருள் செய்கின்றான். இச்சைப்படுவதுதான் ஆன்மாவிடம் முக்கியமாக நல்லதையே நினைப்பது, நல்லதையே செய்வது, நல்லதையே பேசுவது என்று நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாக அமைத்து கொள்ள வேண்டும். பெருமான் தான் அத்துணையையும் நமக்கு காட்ட வேண்டும்.
ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே, அடக்கு வித்தால் ஆரொருவர் அடங்காதாரே என்று நம்முடைய திருநாவுக்கரசு நாயனார் அருளியது போல, அதிலே பாட்டு வித்தால் ஆரொருவர் பாடாதாரே என்றும் ஓட்டு வித்தால் ஆரொருவர் ஓடாதாரே என்றும் அருளியிருப்பார். கடைசியாக காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே, காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. சிவபெருமான் எவ்வளவு தூரம் நமக்கு உணர்த்துகிறானோ அவ்வளவு மட்டுமே நம்மால் காண முடியும். எனவே ஒவ்வொருவருக்கும் ஒரு எல்லை அமைத்து நம்முடைய பக்குவ நிலையை அறிந்து சிவமே இந்த கருணையை முன்னின்று செய்கின்றது. எனவே நாம் இந்த அடுத்த கண்ணியை அடுத்த வகுப்பில் தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். என்றும் இன்பம் பெருகு மேல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றதெங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கு மறைவா போற்றி, அகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.